டிவி லண்டன் ரேடியோ பாமு உறவுகள் அனைவருக்கும் ஜியாவின் அறிவு களஞ்சியம் இன்றைக்கு 532 16/2/26 சொல்லி தேதி போட்டு இருக்குது. அந்த இலக்கத்துக்கு போய் எங்களோட பெயர்களை பதிவு செய்யுங்கள். எனது சிந்தனையாக உலகின் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே என்று சொல்றீங்க. அப்படி இருக்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க. உண்மை. பணத்தையோ இதையோ தேடி வரல ஆக்கள் இல்லை. ஓகே, அது நல்லது. பணத்தை வைத்து தான் நடத்தினவர்களே இப்பொழுது பல உறவுகள் டேஷ் டேஷ் டேஷ். ஆமாம், அதுக்கு நம்ம இல்லை மற்றாக்கள். பணமே மூலதனம் என்று நினைக்கும் மக்கள் இருக்கிறார்கள். மூலதனம் தான் இல்லையானால் அதை வைத்த ஒரு மனிதரை இட போடுறதுன்னு சொன்னா அந்த உறவு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அன்பான உறவுகள், நீங்கள் பதிவு செய்யலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. நேரம் சரியாக லண்டனே 10:46 இணைந்திருப்பது என்னுடைய திங்கள் பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வு தமிழ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் தி கான்வர்சேஷன். சரி, கேள்விக்கு போக அன்பான உறவுகளே, முதலாவது கேள்வியாக, பூமியின் இயற்கை துணைக்கோள் எது? பூமி என்ற இயற்கை துணைக்கோள் எது? செவ்வாய், நிலவு, சந்திரன்? சந்திரன் என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்விக்கு போவோம். தமிழில் மிகச் சிறிய எழுத்து எது? தமிழில் மிகச் சிறிய எழுத்து எது? சைவர் எழுத்தா, ஆயுத எழுத்தா, ராணா எழுத்தா? ஆயுத எழுத்தான்னு சொல்றது இந்த 3 கடைசி எழுத்த அகீனத்துக்கு போகிற அகீனம். ஆயுத எழுத்து என்பது சரியான பதில். 3 இருக்கு. ஆயுத எழுத்துன்னு அவன் அப்புறம் வர 3 எழுத்து தான் அந்த ஆயுத எழுத்தேன். அது நான் பூடியெல்லாம் போயிட்டு அதோட எழுத்துறது ஆயுத எழுத்து என்பது. ஆமாம், அகீனம். மூன்றாவது கேள்வியாக, தமிழ் மொழி எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது? தமிழ் மொழி எந்த மொழியின் குடும்பத்தை சேர்ந்தது? மலையாள மொழியா, திராவிட மொழியா, வங்க மொழியா? திராவிட மொழி என்பது சரியான பதில். நான்காவது கேள்வியும், சதுரங்க விளையாட்டு முதலில் தோன்றிய நாடு எது? இங்கிலாந்து, சீனா, இந்தியா? இந்தியா என்பது சரியான பதில். ஐந்தாவது கேள்விக்கு போவோம். கம்பளியை அதிக உற்பத்தி செய்யும் நாடு எது? கம்பளியை அதிக உற்பத்தி செய்யும் நாடு எது? ஈரான், பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா? ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். ஆறாவது கேள்விக்கு போவோம். ஊழல் குறைந்த நாடுகளில் முதலாவது நாடு எது? ஊழல் குறைந்த நாடுகளில் முதலாவது நாடு சிங்கப்பூர், டென்மார்க், ஸ்வீடன்?
போதை வஸ்துகளோ அல்லது கள்ளங்களோ சண்டிகளோ பிரச்சனைகளோ இல்லாத நாடுன்னு தான் அதில் போட்டிருந்தது ஊழல்கள் நிறைந்தது. டென்மார்க் என்பது சரியான பதில். ஏழாவது கேள்வியாக டென்மார்க் எத்தனை புள்ளிகளை பெற்றுள்ளது? அந்த பாயிண்ட்ஸ் அவர்கள் பார்த்த இடத்துல அது எத்தனை புள்ளிகளை பெற்றிருந்தது? ஊழல் இல்லாத நாடு 88, 89, 90. முதலாவது இடத்துல இருந்தாலும் எத்தனை இதை பெற்றிருக்கு? 89 என்பது சரியான பதில். எட்டாவது கேள்வியாக ஊழல் குறைந்த நாடுகளில் 2வது நாடு இது. நீங்கள் அறிந்திருக்கணும் மறுபடியும் நான் அதை தந்தேன். ஃபின்லாந்து, நோர்வே, சிங்கப்பூர். இங்கெல்லாம் அந்த கொலை குற்றங்கள் அதுகள் இதிலெல்லாம் குறைவு, மக்கள் எல்லாம் நல்ல சௌகரியமாக சந்தோஷமாகவும் இருக்கணும். ஃபின்லாந்து என்பது சரியான பதில். 9வது கேள்வி ஃபின்லாந்து எத்தனை புள்ளிகளை பெற்றுள்ளது? 86, 87 அல்லது 88? 88 என்பது சரியான பதில். 10வது கேள்வி சிங்கப்பூர் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3, 4 அல்லது 5? 3வது இடத்தில் உள்ளது சிங்கப்பூர். லீட போட்டுக்கு போவோம். பத்மினி கமலாந்தன், சிவமணி, சரோஜினி சோதராஜா, ராஜினி அம்சு, நவலதி திலைத்தன், கலைவாணி மோகன், விஸ்வர்கள் அன்புறவங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு நீங்கள் பதிவுகளை பதிவு செய்துள்ளது. 11வது கேள்வி ஊழல் அதிகமுள்ள முதலாவது நாடு இது. ஊழல் அதிகமுள்ள முந்தி ஊழல் குறைந்த நாடு, இது ஊழல் அதிகமுள்ள. சோமாலியா, தெற்கு சூடான், எதியோப்பியா. இந்த நாடுகளாக நம்மளுக்கு இந்த கடத்தல்கள் செய்கிறது, கப்பல்களில் ஆக்களை கடத்தி கொண்டு போகிறது. முதலாவது இருக்கிற இடம் தெற்கு சூடான். 11வது கேள்வி. 12வது கேள்வியும் தெற்கு சூடான் எத்தனை புள்ளிகளை கொண்டது? 180, 181, 182. 181 புள்ளிகளை கொண்டிருக்கிறது தெற்கு சூடான். 13வது கேள்வி ஊழல் அதிகமுள்ள 2வது நாடு இது. சோமாலியா, எதியோப்பியா, வெனிசுலா. பிளேனில் கூட கடத்தி கொண்டு போயிருக்கணும் இந்த வேலையெல்லாம். சோமாலியா என்பது சரியான பதில். 14வது கேள்வி வெனிசுலா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3 அல்லது 4 அல்லது 5? 3வது இடத்தில் வெனிசுலா இருக்கின்றது. 15வது கேள்வியும் இந்தியா ஊழலில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 90, 91, 92? 91வது இடத்துல இந்தியாவும் இருக்கின்றது ஊழல்ல. இலங்கையை தரையில் அவைகள் உள்ள கூடையும் இல்லை. பூமிக்கு அருகில் உள்ள கோள் இது. பூமிக்கு அருகில் 16வது கேள்வி பூமிக்கு அருகில் உள்ள கோள் இது. வெள்ளி, சனி அல்லது செவ்வாய்? வெள்ளி என்பது சரியான பதில். 17வது கேள்வியும் 17வது கேள்வியும் அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் இது. அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் இது. 17, 18? 17. 17ஆம். வெள்ளி, புதன், சனி.
சனி என்பது சரியான பதில். 18வது கேள்வி, நீலக்கோள் என்பது எதனை? நீலக்கோள் உள்ள நிறம் உள்ள கோள் என்பது இது. சனி, புதன், பூமி. பூமி என்பது சரியான பதில். 19வது கேள்வியும், பச்சைக்கோள் என்பது எதனை? யுரேனஸ், சனி அல்லது நெப்டியூன். யுரேனஸ் என்பது சரியான பதில். 20வது கேள்வியும், வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய கோள் இது. வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய கோள். இதில் ஒன்றையும் வெறும் மற்றதில் பார்க்க இயலாது. யுரேனஸ், நெப்டியூன், வியாழன். யுரேனஸ் என்பது யுரேனஸை மட்டும்தான் வெறும் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லீட போட்டுக்கு போவோம். பத்மினி, சிவமணி, நவலோதி திலது, சரோஜினி துரா, ராஜினி அல்போன்ஸ், நேவி சிவி. அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வியும், உலகில் அதிக நீளமான தேசிய கீதமுள்ள நாடு இது? ஜப்பான், கிரேக்கம், கியூபா. கிரேக்கம் என்பது சரியான பதில். அதன் இதை பாருங்க, இத்தனை வரிகளை. அது கிரேக்க நாட்டின் தேசிய கீதத்தின் வரிகள் எத்தனை? 24, 26 அல்லது 28? 28 என்பது சரியான பதில். 23வது கேள்வி, உலகில் மிகச்சிறிய கீதம் கொண்ட தேசிய கீதம் கொண்ட நாடு இது? உலகில் மிகச்சிறிய தேசிய கீதம் கொண்ட ஜப்பான், சீனா அல்லது நோர்வே? ஜப்பான் என்பது சரியான பதில். 24வது கேள்வி, ஜப்பானின் தேசிய கீதத்தின் வரிகள் எத்தனை? 4, 5 அல்லது 6? 4 என்பது சரியான பதில். 25வது கேள்வியும், இது தேசிய கீதத்தை கொண்ட நாடு இது? 2 நாடுகள் இருக்கின்றது. 2 நாடை நீங்க போடுங்க, அறியக்கூடியதாக தான்றது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இலங்கை. ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் என்பது சரியான பதில். 26வது கேள்வியும், மனித உடலின் அதிகமாக நீர் பகுதி எது? மூளை, தோல் அல்லது இரத்தம்? ரத்தம் என்பது சரியான பதில். ரத்தத்தில் நீங்கள் அறியலாம், ஒரு காயம்பட்ட உடனே ரத்தம் வெளியில் வந்த உடனே புறம் வர்றது முழுக்க தண்ணியாக தான் வரும். 27வது கேள்வி, காயப்பட்ட ஆட்களுக்கு தெரியும். மனித உடலில் இன்சுலின் சுரக்கும் உறுப்பு எது? சிறுநீரம், கணியம், மண்ணீரல். கணியம் என்பது சரியான பதில். 28வது கேள்வியும், முதலைக்கு எத்தனை பற்கள்? 80, 82, 84? 80 பற்கள் முதலைக்கு இருக்கின்றன. 28வது கேள்வி. 29வது கேள்வி,
எந்த பறவை மனித முகத்தை அடையாளம் காட்டும்? எந்த பறவை மனித முகத்தை அடையாளம் காட்டும்? ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார். கிளி, கோழி அல்லது காகம்? காகம் என்பது சரியான பதில். சில நேரம் இந்த காகம் எடுத்துட்டு தலையில வந்து கொத்தி கொண்டு போகும், ஏதோ செய்தார் அதுக்கு. 31 கேள்வி. 30வது கேள்வி. எந்த உயிரினம் அதிக உயிர்களை கொள்கின்றது? எங்களோட மனுஷரை அது அதிக உயிர்களை இல்லைன்னா நுழம்பா, எலியா, பாம்பா? உயிரிழந்தா மனுஷரை தான் அதிகம் என்று சொல்லலாம். பாம்பு என்பது சரியானவா? பாம்பால விஷப்பாம்பு இந்தியாவில் இலங்கையிலெல்லாம் அதிகமான பாம்பு அடியினால இறக்குறார்கள். தேட போட்டுக்கு போவோம். சிவமணி, பத்மினி, நவலத்திலத்து, சரோஜினி, சோதராஜா, நெய்விஸ்பிலி, ராஜினி அனுமு. அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வி. சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்ற முதல் நடிகை யார்? முதல் தேசிய விருது பெற்ற முதல் தமிழ் நடிகை. லட்சுமி, ஜெயலலிதா அல்ல சாவித்திரி? லட்சுமி என்பது சரியான பதில். 32வது கேள்வி. தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் பயன்படுத்திய இலக்கியம் எது? தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் பயன்படுத்திய மணிமுதலை, சிலப்பதிகாரம், குண்டலகேசி? சிலப்பதிகாரம் என்பது சரியான பதில். 33வது கேள்வி. நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார்? நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார்? அன்னை தெரேசா, மேரி கியூரி அல்லது மலாலா யூசப் சைட்சி? அந்த சின்ன பிள்ளை அது. மேரி கியூரி அம்மையார் என்பது சரியான பதில். 34. அன்னை தெரேசா பெற்றவா, நான் முதல் பரிசு பெற்றது மேரி கியூரி அம்மையார். 11ஆம் தேதி எந்த நாட்டு பாடசாலை துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது? அமெரிக்கா, ஜெர்மனி அல்லது கனடா? ஒரு சின்ன பையன் 16 வயது படியன் துப்பாக்கிச்சூடு செய்திருக்குது. கனடா என்பது சரியான பதில். கனடா பள்ளிக்கூடத்தில் போய் இந்தியன் சாக்கள் தான் கனவீரில் பாதிக்கப்பட்ட 14 பேர். 35வது கேள்வி. கனடாவில் துப்பாக்கிச்சூட்டில் இறந்தோர் தொகை? 10, 12, 15? 10 பேர் இறந்திருக்கிறார்கள், பிள்ளைகளும் உட்பட. 36வது கேள்வி. இந்தியாவின் வாசனை பொருட்கள் தோட்டம் என எந்த இடத்தை அழைக்கின்றார்கள்? இந்தியாவின் வாசனை பொருட்கள் தோட்டம் என இந்த பெங்களூர், குஜராத் அல்லது கேரளா? கேரளா என்பது சரியான பதில். 37வது கேள்வியும். தமிழ்நாட்டில் மலைகள் ராணி என்று இடம் எது? மலைகளை ராணி இடம், மலைகள் ராணி என்று இடம் எது? பெங்களூர், ஊட்டி, மதுரை? தமிழ்நாட்டில் மலைகள் ராணி என்ற இடத்தை இதை சொல்லுகிறார். எந்த இடம் நகரத்தை சொல்லுகிறார்கள்? பெங்களூர், ஊட்டி, மதுரை? ஊட்டி என்பது சரியான பதில். 38வது கேள்வியும். இந்தியாவின் நைல் நதி எது? இங்கே இருக்கிற மாதிரி, அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இந்தியாவின் நைல் நதி எது? கங்கை, காவேரி, சிந்து? சிந்து என்பது சரியான பதில். சிந்து நதியைத்தான் இந்தியாவின் நைல் நதி என்று சொல்லினான். அடுத்த எந்த நாட்டில் உணவகங்களில் பணியாளர்களாக குரங்குகள் பணிபுரிகின்றனர்? வடிவாக அந்த சாப்பாட்டு அதுகளெல்லாம் கொண்டு போய் கொடுக்குதல். தாய்லாந்து, சீனா, ஜப்பான்? நல்ல ஏப்ரன் எல்லாம் போட்டு தொப்பியெல்லாம் அணிஞ்சு மனுஷர் மாதிரி நடந்து போய் இந்த சாப்பாட்டை பரிமாறிக்கொண்டிருக்கிறார். ஜப்பான் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக. எந்த நாளில் புறாக்களுக்கு தீனி கொடுத்ததினால் அரசால் இந்திய பெண்மணி அபராதம் பெற்றார்? சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா?
இந்த நாட்டில் புறாக்களுக்கு தீனி போடக்கூடாது கட்டுப்பாடு இருந்தது. இவ வீட்டில் வந்து வர வர அதை போட்டு போட்டு தண்டு கண்ணன் 2 3 தரம் தண்டனையும் பெற்றவாம். கடைசி நேரத்தில் அந்த இடம் சிங்கப்பூர். அப்புறம் கடைசி நேரத்தில் வீட்டில் வந்து கையில் தானியங்களை வச்சனுக்கா வந்து சாப்பிட்டனுக்கா போலீஸார் கையை மெய்யுமா முதலே அபராதம் பெற்றவாவாம். அப்போ அதில் தன்னை தேடி வருதல்னு அவள் கொடுத்தது. ஆனால் அவளுக்கு அபராதம் கொடுத்தது. சிங்கப்பூர் நாடு என்பது சரியான பதில். பத்தி லீட போட்டுக்க போவோம். நவுல ஓகே, எல்லாம் துள்ளி துள்ளி மாறி மாறி வந்திருக்கிறீங்க. நவுலதி தில்லைத்தேவன் முதலாவதாக சிறப்பான வாழ்த்துக்கள். நவுலதி தில்லைத்தேவன், நீங்கள் 1630 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 2வது இடத்துல சிவமணி அவர்கள் 1520 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 3வது இடத்துல பத்மினி கமலகாந்தன். பத்மினி முதலிடத்தில் இருந்துன்னா இது மாறி வந்துட்டா. 4வது இடத்துல நேவிஸ் பிலிப்பு 1284 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. 5வது இடத்துல ராஜினி அல்போன்ஸ். ராஜினி போட்டுட்டேன், மாறப்பட்டுட்டது. ராஜினி அல்போன்ஸ் 1119 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 6வது இடத்துல சரோஜினி சோதிராஜா, நீங்கள் 984 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 7வது இடத்துல கலைவாணி மோகன் 173 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். இந்த உங்களோட வேலை செய்யலையா கலைவாணி மோகன்? சரி, வாணியே காணையில் போல. சரி, நான் கேள்விக்கு போகிறேன்னு. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருந்தது FAT லண்டன் ரேடியோ பாமுகத்தின் ஜெயாவின் அறிவு களஞ்சியம். நான் தந்த கேள்விகளுக்கு விடைகளை தருகின்றேன். பூமியின் இயற்கை துணைக்கோள் இது, அது சந்திரன். தமிழில் மிகச் சிறிய எழுத்து இது அகீனம். அந்த 3 முக்கோணம் மாதிரி 3 புள்ளிகள் இருக்கின்றது. தமிழ் மொழி எந்த மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது? திராவிட மொழி. சதுரங்க விளையாட்டு முதலில் தோன்றிய நாடு அது இந்தியா. கம்பளியை அதிக உற்பத்தி செய்யும் நாடு இது ஆஸ்திரேலியா. ஊழல் குறைந்த நாடுகளில் முதலாவது நாடு இது டென்மார்க். எத்தனை புள்ளிகள் அது பெற்றிருக்கின்றது? 89 புள்ளிகள். ஊழல் குறைந்த நாடில் 2வது நாடு அது ஃபின்லாந்து. அது ஃபின்லாந்து எத்தனை புள்ளிகளை பெற்றுள்ளது? 88. சிங்கப்பூர் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? பார்ப்போம், 3வது இடத்தில்.
ஊழல் அதிகமுள்ள முதலாவது நாடு இது தெற்கு சூடான். தெற்கு சூடான் எத்தனை புள்ளிகளை கொண்டது? 181. ஊழல் அதிகமுள்ள இரண்டாவது நாடு எது? அது சோமாலியா. வெனிசுலா எத்தனாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில். இந்தியா ஊழலில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? 91வது இடத்தில் உள்ளது. பூமிக்கு அருகிலுள்ள கோள் எது? பார்க்கணும். வெள்ளி என்பது சரியான பதில். அது வெள்ளி. அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? சனி என்பது சரியான பதில். சனி. நீலக்கோளை கொண்ட கோள் எது? அது யுரேனஸ். நீலக்கோள் பூமி. பூமி. நீலக்கோள் பூமி தவறு. 19. பச்சைக்கோளை கொண்டதுதான் யுரேனஸ். அது பூமி நீலக்கோளம். பச்சைக்கோள் தான் யுரேனஸ். வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய கோளம் அது யுரேனஸ் தான். உலகில் அதிக நீளமான தேசிய கீதமுள்ள நாடு இது கிரேக்கம். கிரேக்க நாட்டின் தேசிய கீதத்தின் வரிகள் எத்தனை? 28. உலகில் மிக சிறிய தேசிய கீதம் கொண்ட நாடு இது? அது ஜப்பான். அதன் வரிகள் எத்தனை என்பது? தேசியத்தின் வரிகள் எத்தனை? அது 4. இது தேசிய கீதத்தை கொண்ட நாடு இது 2 நாடுகள். அது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. மனித உடலில் அதிகமாக நீர் பகுதி எது? இரத்தத்தில் தான் அதிகமான நீர் இருக்கின்றது. அவங்களோட உடம்பில் உள்ள இரத்தத்தில் அதிகமாக இருக்கின்ற நீர். மனித உடலின் இன்சுலின் சுரக்கும் உறுப்பு எது? கணையம். முதலைக்கு எத்தனை பற்கள் உண்டு? 80. எந்த பறவை மனித முகத்தை அடையாளம் காட்டும்? அது காகம். எந்த உயிரினம் அதிகமான உயிர்களை கொள்கின்றது? பாம்பு. சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்ற தமிழ் நடிகை யார்? அது லட்சுமி. தமிழ்நாடு எனும் சொல் முதலில் பயன்படுத்திய இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணியர்? அது மேரி கியூரி அம்மையார். 16 எந்த நாட்டு பாடசாலை துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது? கனடா. அதில் இறந்தோர்களின் தொகை 10 பேர். அதில் கொஞ்சம் பேர் பெரிய ஆக்களும் மற்ற குழந்தைகளும். இந்தியாவின் வாசன பொருட்கள் தோட்டம் இந்த இடத்தை அழைக்கின்றார்கள்? கேரளா. தமிழ்நாட்டின் மலைகள் ராணி என்று இந்த இடத்தை குறிக்கிறார்? அது ஊட்டி. இந்தியாவின் நைல் நதி என்று அழைக்கப்படுகிறது? சிந்து நதி. எந்த நாட்டில் உணவகங்கள் பணியாளர்களாக குரங்கள் பணியில் செய்கின்றன? ஜப்பான். எந்த நாட்டில் புறாக்களுக்கு தீனி கொடுத்தன அரசால் இந்திய பெண்மணி அபராதம் பெற்றார்? அது சிங்கப்பூர். அன்பான உறவுகள், கேள்விகள் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் பிடித்திருந்ததா? உங்களுக்கு அதை அறிந்தீர்களா என்று சொல்லி நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லி. இந்த கிரேக்க நாட்டு தேசிய கீதம் 128 அப்படி கணக்கு வரி இல்லை, 28 வரிகள். நீளமான தேசிய கீதம்.
121 அந்த தேசியத்தை படிக்கிறது பாருங்க நீங்க இருக்கா 28 தானே. எழுத்துக்கள் தான் அப்படியா இருக்கலாம் நினைக்கிறேன். இது தேசிய கீதத்தில் பாடுற வரிகளை தான் கேட்டிருக்காரு. சரியா? வேறு யாரும்? வேறு யாரும் கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் சொல்லலாம். பிடிச்சதா கேள்விகள் எதுவும்? நானும் கேட்டிருந்தேன் கேட்டிருந்த மிகவும் சிறப்பான கேள்விகளாக இருந்தது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் 10 கேள்விக்கு பிறகுதான் இணைஞ்சேன். அது பிறகு நல்ல கேள்விகள். நான் முதல் கேள்வியெல்லாம் கேட்க இல்லாமல் போயிட்டுது. 10 கேள்விக்கு பிறகு தான் இணைஞ்சிருந்தேன். பரவாயில்ல, அதுக்கு பிறகு வந்துட்டேன். மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல நல்ல கேள்விகள் எல்லாம் எடுத்துருந்தீங்க. நல்லா. ஆமாம், நீங்கள் எல்லாரும் வெற்றியாளர் தான். ஏதோ அறிந்து கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைக்கு நவலோகத்தில் முதலாவதாக வந்திருக்கிறான்னு அவருக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டு நான் எதிர்பார்க்கல. தெரிஞ்ச கேள்விகளை எல்லாம் விட்டுட்டேன். முன்னுக்கு கொஞ்சம் பிந்தித்தான் தொடங்கினேன் 5வது கேள்வியில. ஆனா இடையில தெரிஞ்சு கொண்டு மாறி அவசரத்துல போட்டுட்டேன். முதலாவது நல்ல கேள்விகள் வந்திருக்கிறீங்க. மற்றது ஒன்று என்னன்னா, நான் அந்த எந்த நாடு ஊழல் இல்லாத நாடுகள் அதின் அளவுகள் கேப்பியல் தெரியாது. பார்த்ததோடைய அதை நினைவுபடுத்துறதுக்கு கூடியதை அந்த பட்டியல் போட்டிருந்தவையில ஒவ்வொரு முறையும் போடுவாதானேக்கா. இவ்வளவு காலத்துல நீங்க கேட்கல, ஒரு தரம் கேட்கறீல. அப்ப நான் அதை பெருசா அதான் ஒன்று 2ல தவற விட்டுருக்கிறேன். அது இல்ல, அது அறியத்தானே வேணும். எத்தனை வீதம் அறிஞ்சிறது தானே. அது தானே அது இல்லை. நானும் நானும் பார்க்கறத நான் உங்களுக்கும் பகிர்ந்து கொள்றேன். அதுதான் நீங்களும் அறிந்து இல்ல. கொள்றீங்க. அது பிரச்சனை இல்லைய. இந்த முறை அது புதுசா வந்தது என்று சொல்றேன். அந்த பட்டியல அது வந்தது. அதுதான் நானும் அதைத்தான் பார்த்து. அது நீங்களும் கேள்வியில புதுசா தந்திருக்கிறீங்க. ஆமா, நன்றி. உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் சிறப்பான கேள்விகள். நன்றி. அடுத்ததுக்கு போவோம். சரி, நீங்க வாங்க. இல்ல இன்னும் இருக்குது, கண்டுபிடி இருக்குது. அதுக்கு பிறகு நீங்க தொடருங்கள், நான் அதுக்கு பிறகு வர்றேன். அன்பான உறவிகளில் இந்த பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த FATV லண்டன் தமிழ் ரேடியோ பாமுகத்தின் அடுத்த பகுதியாக கண்டுபிடி என்ற நிகழ்வுக்கு நான் ஆயத்தமாறேன். நீங்கள் ஒவ்வொரு ஆக்களாக சொல்லுங்க. அது ஏனென்றால் எல்லாரும் ஒன்றா சொல்லாமல் நான் ஒவ்வொரு ஆக்களையும் கூப்பிடுவேன். அப்போ ஒவ்வொரு ஆக்களாக நீங்கள் சொல்லலாமா? நன்றி. முதலாவதாக நான் பேர் எழுதுகிறேன். முதலாவதாக சரோஜினி சோதராஜா வாங்கும். 2வது பத்மினி வாங்கும். 3வது நேவிஸ் பிலிப் வாங்கும். 4வது ராஜினி அல்போன்ஸ் வாங்கும். 5வது வாணிமோகன். வேறு யார் இருக்கிறீங்க? நவலோதி தில்லைத்தேவன். சிவமணி நிக்கிறீங்களா? காணையில ஈஸ்வரன் அவர்கள், நீங்களும் பங்கு பெற்றலாம். ஈஸ்வரன் அவர்களே, சரி. என்ன முதலாவதாக சரோஜினி சோதராஜா கேட்கிறேன். கண்டுபிடியும் உணவு வகைகளில் இது 2 கேள்விக்கு ஒரு பதில் வரணும். 2ம் பொருந்தக்கூடியதா நீங்க சொல்ல வேணும். யோசிச்சு சொல்லுங்க. உணவு வகைகளில் இதுவும் ஒன்று. ஆசிரியர் வயோதிபரை நினைத்தால் இதன் பலன் தெரியும். ஆசிரியர் என்ன? ஆசிரியர் வயோதிபர் நினைத்தால் இதன் பலன் தரும். அவர்களை நினைத்தால் இதன் பலன் தெரியும். 2 முறை நான் சொல்லுகிறேன், தயவு செய்து திருப்பி கேட்க வேணாம். உணவு வகைகளில் இதுவும் ஒன்று. ஆசிரியர் வயோதிபர் நினைத்தால் இதன் பலன் தெரியும். சரோஜினி சோதராஜா கூறுங்கோ. சரியா தெரியல. அடை என்று சொல்லிப்பா. அவர் பத்மினி கமலாதன் சொல்லுங்கோ. தெரியல. உப்பு.
தவறு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. என்ன கூப்பிடுறீங்களா? உணவு வகைகளில் ஒன்றுனா கஞ்சி என்று வருமா? தவறு. ராஜினி அல்போன் சொல்லுங்க. கம்பு வருமா? வாழ்த்துக்கள். கம்பு என்பது சரியான. கம்பு ஒரு தானியம். அதுதானே. நான் அங்கால போயிட்டு வந்தா கூப்பிட்டீங்களோ இல்லைங்களா? மற்றது நீங்க வயது கடைசியா பொல்லு தட்டானி வச்சிருப்பார்கள் கை முடியல. மற்றது ஆசிரியரை உங்களை நினைவுங்கன்னு சொன்னேன். ஆசிரியர் வயோதிரன் இதுதான் இது என்ற பலன் தெரியும் உங்களுக்கு. அடுத்ததாக யாரு சொன்னது? இப்ப ராஜினி வாணிமோகன். எமது வாணி நிக்கிறீங்களா? வாணி பங்கு பெற்றையில் வாணி இல்லை போல இருக்கு. அடுத்தது நவுலதி திலேத்தவன. எமது உடம்பில் உள்ள எல்லாவற்றுக்கும் காவல்காரன். பழங்களுக்கு இது முக்கியமானது, பாதுகாப்பானது. எமது உடம்பில் உள்ள எல்லாவற்றுக்கும் காவல்காரன். பழங்களுக்கு இது முக்கியமானது, பாதுகாப்பானது. நவலோதி சொல்லுங்க. யோசிக்கிறேன். திரும்ப கேள்வி சொல்லுங்க. 2 தரம் தான் நீ சொல்ற. நீ சிலர் என்ன கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? சொன்னீங்க. எமது உடல் உள்ள எல்லாவற்றுக்கும் காவல்காரன். பழங்களுக்கு இது முக்கியமானதும் பாதுகாப்பானதுமாக. கண்டுபிடிச்சிட்டேன். மற்றவர்கள் டைல கதைக்க வேண்டாம. இந்த குடுக்கிறார்கள் யோசிக்க வேணும். என்ன நேரம் எடுக்க கூடாது. தவறு. ஈஸ்வரன் அவர்கள் தோல். வாழ்த்துக்கள். தோல் என்பது சரியான பதில். தோல் தானே உங்களை பாதுகாக்கின்ற எல்லா உறுப்புகளுக்கும். மற்றது பழங்களுக்கு அதுகளுக்கெல்லாம் தோல் தானே பாதுகாக்கின்றது. அடுத்ததாக சரோஜினி சூதராஜா கேட்கிறேன்னா, சிலர் பேச வலிக்கின்றால் இப்படி விடாது பேசிக்கொண்டே இருப்பினான். உடம்பில் இந்த சிகிச்சை இடம்பெறுவது உண்டு. சிலர் 2 நேரம் கேட்கிறேன். அது பிறகு தயவு செய்து கேட்காது. அடுத்த ஆளுக்களுங்க எனக்கு கேரள் வந்துட்டேன். சரி, அடுத்தது பத்மினி சொல்லுங்க. சிலர் பேச வலிக்கின்றால் இப்படி விடாது பேசுவர். உடம்பில் இந்த சிகிச்சை இடம்பெறுவது உண்டு. பத்மினி. ஓம் ஓம் ஓம். விடாது பேசுவார்கள். உடம்பில் இந்த சிகிச்சை உண்டு. என்ன இடம்பெறுவது உண்டு. யாரு இதாரைக்கிறது? நேவிஸ் பிலிப். உடம்புல நேவிஸ் அடுத்த நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. கேட்டீங்க இல்லையாக்கா? தயவு செய்து கேளுங்க கேள்வியில். நான் இங்கே நின்று சொல்லுங்க ஒரு தயவு செய்து. சிலர் பேச வலிக்கிட்டால் இப்படி விடாது பேசுவர். உடம்பில் இந்த சிகிச்சை இடம்பெறுவது உண்டு. நான் இருக்கிறேன். என்ன தெரியும்? ராஜினி கதைக்கணும். மற்றார்கள் யோசிக்க விடணும். கேட்கிறாவே சொல்லுங்க. தொடர் என்று வருமா? தொடர் தவறு. ராஜினி அல்போன்ஸ். அறுக்கிறார். அறுவைதான் அந்த சிகிச்சைக்கு அறுத்து கொண்டிருக்கணும். அறுவை இருக்கிற அறுத்து கொண்டிருக்கிறத அறுவை என்று சொல்றது. அறுத்து கொண்டிருக்கிறேன் அறுவை சிகிச்சை. கேட்ட வெளியில டக்குன்னு வந்துடுது. 4 வெளியான கேட்டேன் நான் இந்த கேள்வி. இல்ல கேட்கல. இந்த டக்குன்னு பதில் எனக்கு தெரிய வேண்டி வந்துட்டு. அறுவை சிகிச்சை என்று வடிவா சொல்லும். அறுக்கிறேன் இல்ல. ராணிமோகன் சொல்லுங்க. பெண்களுக்கு முக்கியமாக இது தெரிய வேண்டும். பெண்களுக்கு முக்கியமாக இது தெரிய வேண்டும். 12 மாதங்களில் ஒன்றாக இது அமைந்துள்ளது.
தை. வாழ்த்துக்கள். தை என்பது சரியான பதில். அடுத்து நகுலோதி தில்லைத்தேவன். பெண்களின் ஒரு உறுப்பை இதற்கு ஒப்பிடுவார்கள். பெண்களின் ஒரு உறுப்பை இதற்கு ஒப்பிடுவார்கள். மீன் கடலில் நாம் விருப்பமாக சாப்பிடுவது. மீன் வகைகளில் ஒன்று கடலில் இருக்கு நாம் விருப்பமாக சாப்பிடுவது. நகுலோதி. பெண்களில் என்னன்னு சொன்னீங்க? பெண்களின் ஒரு உறுப்பை இதற்கு ஒப்பிடுவார்கள். கண். ஆ, கண்ணை சொல்றது. அவர் ஈஸ்வரன் அவர்கள். என்ன கூப்பிடுங்க? மீன். உண்டி. கீழே இருந்து போவோம் திரும்பவும். சரி, நான் வந்து விட்டேன் சரோஜினி. சொல்லுங்க ஈஸ்வரன். ரெண்டு முதல் சொல்லுங்க. உண்டி. இல்லை, இன்னொருக்கா சொல்லுங்க. கீழே இருந்து வாரன் திரும்பவும். இல்லை, நீங்க தொடருங்க. நகுலோதி சொல்லுங்க. தெரியலையேக்கா. ராஜினியால் போன் சொல்லுங்க. ரெண்டாவது கேள்வி இருக்கா சொல்லுங்க. பெண்களையும் உறுப்பை சொல்லுவார்கள். பெண்களின் ஒரு உறுப்பை இதற்கு ஒப்பிடுவார்கள். கடலில் உள்ள மீன் வகைகளில் ஒன்றை விருப்பமாக நாங்கள் வாங்குவது, சாப்பிடுவது. என்ன கண் விழியான மீன் இருக்கா? இல்லையே. கண் விழி என்று வருமா? கண் விழிகள் என்ன? கண் மற்றதுக்கு பிறந்தோணுமே. மீனுக்கு கண்ணன்னு மீன் இருக்குதோ? நான் சொல்லி பார்க்கட்டா? உங்களோட இது முடிஞ்ச சந்தர்ப்பம். முடிஞ்சு. நாங்களா கேட்கல. கயல் 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 கயல். கயல் மீன் கயல் விழின்னு சொல்றே இல்லையா? ஆமா. அதைத்தான் நான் எனக்கு உடனே வரையில அது. ராஜினியால் போன் உங்களோட சந்தர்ப்பம் வரைக்குள்ள வருஷன்படி தான் கேட்டன் வாரன். சரோஜினியும் வந்துட்டேன். ராஜினியால் போன் சூப்பர். நீ சொல்லுங்க. பெண்களில் ஒரு உறுப்பை இல்ல சொல். இது தோளில் ஏற்படும் ஒரு நோய். நிக்கிறீங்களா? இது தோலில் ஏற்படும் நோய். எல்லா நாடுகளிலும் இதன் செயற்பாடு முக்கியமானது. என்னடியா கேட்டீங்க? உங்களோட தான் கேட்டேன் நான். படை படை. வாழ்த்துக்கள். படை என்பது சரியானது. படை வருத்தம் இருக்கிற படையினர் எல்லா காலாட் படை, குதிரைப்படை, யானைப்படை எல்லா படைகளும் எல்லா நாடுகளும். இந்த பத்மினி கமலா இருந்தேன்னா சரோஜினியும் வந்துட்டேன். நான் கேட்கிறேன் வரிசையின்படி. சிலருடைய தலைமையை பார்த்து இப்படி கூறுவார்கள். பத்மினி சொல்லுங்க. சிலருடைய தலைமையை பார்த்து கூறுவார்கள். மரம் செடி கொடிகள் இப்படி வளரும். மரம் செடி கொடிகள் இப்படி வளரும். சுருள். சுருள் சுருள். தவறு. சரோஜினி சொல்லுங்க. சிலருடைய தலைமை. மரம் செடி கொடிகள் இப்படி வளரும். சிலருடைய தலைமயிரை பார்த்து இப்படியும் கூறுவர். அடர்த்தி. தவறு. பத்மினி ஈஸ்வரன் அவர்கள் சொல்லுங்க. வளைவு. இல்லை இல்லை, தொடருங்கள். நகுலோதி சொல்லுங்க. செழிப்பு. வாணிமோகன் சொல்லுங்க. நீளம். ராஜினியால் போன் சொல்லுங்க. பத்தை என்று வருமா? பத்தை பத்தை. சத்தையோ? பானை பானை பத்தை என்று நான் நடத்தி பத்தை. இது இல்ல. மரஞ்சொடிகள் சிலருடைய தலைமுறை பார்த்து இப்பறி கொடுப்பார். நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. கொத்து கொத்து கொத்தாக. தவறு. பத்மினி கமலாந்தன் சொல்லுங்க. அடர்ந்து. தவறு. சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. ரெண்டாவது தடவைன்னு எனக்கு கேட்கல. சிலருடைய தலைமுறை பார்த்து இப்படி கூறுவார். மரம் செடி கொடிகள் இப்படி வளரும். சரோஜினி சொல்லுங்க.
தெரியல சொல்றாங்களே 2 புள்ளி. பத்மினி சொல்லுங்க. சொல்லிப்பாங்க. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. சிறு சிறுவென வளரும் என்று சொல்லுவார்கள். சிறு சிறு ராஜினி அல்போன் சொல்லுங்க. குட்டையா வேணுமா குட்டையா அப்படி வாணி சொல்லுங்க. பரட்டை இல்ல பரட்டை இல்ல, ஒன்றுக்கு சரி வரும், மற்றாக்கு 2க்கும் சரி வரும். நவலோதி சொல்லுங்க. முடி கொத்து கொத்தா வளரும். இல்ல, நீங்க அது சொல்லக்கூடாது. நளினலியா தவறு. ஈஸ்வரன் அவர் சொல்லுங்க. வளைந்து வளைந்து வளைவு. இல்ல, சரி, அந்த கேள்வி இருக்கட்டு, நான் கடைசியா சொல்றேன். இருக்குதுன்னு இனி ஈஸ்வரன் அவர்கிட்ட கேள்வி. வணக்கம் ஜெயநடேசன் அவர்களே, நானும் இணைந்திருக்கிறேன். நீங்க சொல்லுங்க பாப்போம். சிலருடைய தலைமுறை பார்த்து இப்படி கூறுவர், மரம் செடி கொடிகள் இப்படியாக வளரும். நலிந்து நலிந்து. இல்ல, தவறு. அடர்த்தி என்று நீ சொல்லக்கூடாது. நீ ஒருத்தர் எல்லாரும் சொல்லி போட்டீங்க. சொல்லுங்க. இன்னும் இருக்கா? எல்லாரும் வேறாவது இருக்கா? தண்டிச்சு இருக்கா? சொல்லுங்க பாப்போம். மரங்கள் இப்படி வளருமன்றீங்க என்ன? அடர்த்தியா வளரும்னு சொல்றேன். சரி, அது இருக்கட்டு. நான் நான் சொல்லி பார்க்க ராஜாக்கா, சரியா புரிய தெரியல. நீளமாக இல்ல, நீளமாக தவற. சரி, நான் இப்ப இருந்தேன். சரோஜினி சொல்லுங்க. எல்லோருக்கும் முக்கியமான அழகிய மலர் இது. எல்லோருக்கும் ஒரு முக்கியமான அழகிய மலர் இது. ஒரு முக்கிய மாதத்தில் ஒரு கால் மட்டும் காண்போம் இதனை. ஒரு முக்கிய மாதத்தில் ஒரு கால் மட்டும் இதனை காண்போம். சரோஜினி சொல்லுங்க. சூரியகாந்தி. பத்மினி சொல்லுங்க. கார்த்திகை பூ. வாழ்த்துக்கள். கார்த்திகை மாசத்துல ஒரு அழகிய மலர். ஒரு முக்கிய மாதத்துல கார்த்திகையில மட்டும்தான் இது வளர்றது. பத்மினிக்கு ஒரு புள்ளி. மிக முக்கியமாக அழகிய மலர் இது. எங்களுக்கு முக்கியமாக அந்த கார்த்திகை மாதத்தில் கல்லறைகளுக்குள்ள சாத்திரத்துக்கு கொண்டு வரவர்கள் இந்த அழகிய மலர் இதைத்தான் கார்த்திகை. அடுத்ததாக நோய்ஸ் பிலிப் சொல்லுங்க. இதைத்தான் எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கின்றார்கள். இதைத்தான் எல்லா நாடுகளிலும் எதிர்பார்க்கின்றார்கள். இதற்கு உதாரணமாக ஒரு உயிரினமும் உண்டு. அமைதி அமைதி. தவறு. ராஜினி அல்போன் சொல்லுங்க. தெரியல கேள்விதான். வாணிமோகன் திரும்ப சொல்லுங்களேன் ப்ளீஸ். இதைத்தான் எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கின்றார்கள். எது எல்லா நாடுகளிலுமா? எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கின்றார்கள். இதற்கு உதாரணமாக ஒரு உயிரினமும் உண்டு. இப்பதான் எனக்கு எல்லா நாடுகளிலும் எதிர்பார்க்கின்றார்கள். கடைசியா சொல்லாடி சொல்றேன். மாடு, ஆடு, தவளை, குரங்கு, பல்லி. சரியா? மற்ற நவலோதியத்தில் எத்தவன் சொல்லுங்க. கேள்வியே கேட்கல. நாடுகளுக்கு என்றது மாத்திரம் திருப்பி சொல்றேன், கேளுங்க. இதைத்தான் எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கின்றார்கள். இதற்கு உதாரணமாக ஒரு உயிரினமும் உண்டு. இதற்கு உதாரணமாவா? ஆமா. ஓ, ஆமி. நவலோதி சொல்லுங்க. ஆமி. தெரியலையக்கா. அவர் ஈஸ்வரன் அவர்கள் சொல்லுங்க. சரிங்க. ஈஸ்வரன் அவர்கள் தெரியாதா? சரியா? சாந்தினி துரையரங்கன். சமாதானம். வாழ்த்துக்கள். சமாதானம். சரியா? அதுதான் நானும் சமாதானத்துக்கு எல்லா நாடுகளும் விரும்பின. மற்ற சமாதானத்துக்கு உதாரணமாக புறாவதானே இருக்கணும். நான் புறாவைத்தானே சொன்னேன். புறாவில்லையே. புறா மற்றது வருந்தாதே. அமைதி சொன்னேன். அமைதி சொன்னேன். ஓகே. அமைதியும் வராது. ஓ, அமைதி. புறாவே அமைதி இல்லையே. புறாவு சமாதானத்துக்கு தான் புறா உதாரணத்துக்கு இருக்கு. புறாவன்னு சொல்லி இருக்கணும். நான் அமைதியை சொல்லிட்டேன். அடுத்ததாக இப்போ யார்கிட்ட கேட்டேன்? நான் சாந்திகிட்ட கேட்டேன். சாந்தி அவர்கள் அடுத்த சாந்தி கீழே இருந்து போவோம. சாந்தினி சுரேரங்கன். காட்டு விலங்குகள் இது ஒரு முன்னுதாரணம். காட்டு விலங்குகளில் ஒரு முன்னுதாரணம். மனிதர்களிடத்தில் ஒரு நாட்டில் இப்படியாம் இருக்கின்றார்கள்.
சாந்தினி மனி துரையரன். மனிதர்கள் சில இடங்களில் இப்படியாக இருக்கிறார், மிருகம் போல இப்படியான இருக்கிறார்கள். ஒரு நாட்டில் இப்படியானவர்கள் இப்ப பொன்னளமா பொதறிவு கேள்வியிலும் கேட்டேன் இந்த கேள்வி. மனிதர்களிடத்தில் ஒரு நாட்டில் இப்படியானவர்களும் இருக்கிறார்கள். இந்த காட்டு விலங்குகள் இது ஒரு முன் உதாரணம். ஒரு விலங்குல குரங்கு போல இருக்கிறார். இல்ல. மற்ற ஈஸ்வரன் அவர்கள் சொல்லுங்க. சிங்கம், இல்ல. நவலோதி சொல்லுங்க. புலி, சிங்கம் அல்லது புலி. இல்ல. ம். நவலோதி தில்லைத்தேவன், தெரியலையே. வாணிமோகன், அன்றைக்கெல்லாம் அவர் போடு போடுறீங்க. ராஜினியால் போன் சொல்லுங்க. சுலபமா இருந்தது இப்ப கஷ்டமே. ராஜினியால் போன் சொல்லுங்க. என்ன இதுக்கு நான் அங்க விளங்கல. மிருகம் வருமா அப்படியா? இல்லாட்டி காட்டு விலங்குகளில் இது ஒரு முன் உதாரணம். ஆமா. மனிதர்களிடத்தில் ஒரு நாட்டில் இப்படியானவர்களும் வாழ்கிறார்கள். அடைக்கிறதா? அடை அவர் சிறை. நியூஸ் பிலிப் சொல்லுங்க. மலையகத்தில் இப்படியாக வாழ்றேன்னு சொல்றீங்களா? சரி. காட்டு காட்டு காட்டிலும் மனிதரிடத்தில் என்று சொன்னேன் நான். ஆ? மனிதர்களிடத்தில் என்று சொன்னேன் நான். பத்மினி சொல்லுங்க. இது ஒரு மிருகமா? நானும் பார்த்தேன். மனிதனிடத்தில் ஒரு நாட்டில் இப்படியா இருக்கிறேன்டா மிருகம் என்னண்டு வரும். ரெண்டாவது இதையும் கேட்கணும் கேள்விய. குள்ள மனிதர். வாழ்த்துக்கள். குள்ள நரி குள்ள மனிதர்கள் இல்லையா? ஓ, எனக்கு ரெண்டாவது. காட்டில விலங்குகளில இது ஒரு முன் உதாரணம். குள்ள நரி இது இது மனிதர்களிடத்தில் ஒரு நாட்டில் இப்படி வாழ்கின்றார்கள். நான் ஒரு இதுல இப்படி குள்ளமான மனிதர்கள் வாழ்றேன்னு சொல்லி இல்லையா நான் போனலாம ஆமா ஆமா. பத்மினியை கொண்டு ஏதோ அது சொல்றீங்க. அந்த கேள்விக்கு நான் இந்தோனேஷியா சொன்னேன். இந்தோனேஷியா சாரி குள்ள நரியில ஞாபகம் இருக்க. பருமனாக்கள் தான் நான் ஒரு இந்தோனேசியால தான் குள்ள மனிதர்கள் வாழ்கிறார். சரி, அடுத்தது பத்மினி சொல்லிட்டீங்க. என்ன நேவிஸ் பிலிப்பினி இல்ல சரோஜினி சொல்லுங்க. இது ஒருவருக்கு ஒரு பரிமாற்றம். இது ஒருவருக்குரிய இது அதே பரிமாற்றம் குறைந்து விட்டது. இப்ப ஒருவருக்குரிய உறவை பரிமாற்றம் இது குறைந்து விட்டது. சில மரங்களில் இதன் பிரயோசனம் உண்டு. இது ஒருவருக்குரிய தொடர்பு பரிமாற்றம் குறைந்து விட்டது. சில மரங்களில் இதில் பிரயோசனம் உண்டு. சில மரங்களில் பிரயோசனம். சில மரங்களில் இதன் பிரயோசனம் உண்டு. சில மரங்களில் மொட்டு தொட்டு மொட்டு தவறு. பத்மினி சொல்லுங்க. என்னது சரியா சொல்ல தெரியல. பொத்தி என்று வருமா? தவறு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. கேளுங்க, தெரியல எனக்கு. ராஜினி சொல்லுங்க. ராஜினி நிற்கிறீங்களா? ஆமா ஆமா. என்ன சில மரங்களில் இது ஒருவருக்குரிய தொடர்பு பரிமாற்றம் குறைந்து விட்டது. சில மரங்களில் இதில் பிரயோசனம் உண்டு. சில மரங்களில். மாணி சொல்லுங்க. பால் இல்ல. நவலோதி தில்லைத்தேவன் சொல்லுங்க. நிக்கிறீங்களா நவலோதி? ஈஸ்வரன் அவர்கள் சொல்லுங்க. வேற கேள்வி கேட்டீங்களா? பழைய கேள்வியா? சாந்தினி துரையரங்கன் சொல்லுங்க. பேரன்னு சொல்லுங்க. பேர் தொடர்பு இல்ல, ரெண்டு பேர். இல்ல இல்ல இல்ல.
இது ஒருவருக்குடைய தொடர்பு பரிமாற்றம் குறைந்து விட்டது. சில மரங்களில் இதில் பிரயோசனம் உண்டு. சில மரங்களில் நாங்கள் இந்த பிரயோஜனத்தை பெறுகிறோம், எடுக்கிறோம். இந்த சொல்றாக்களுக்கு 2 புள்ளியா? கடைசியா பார்ப்போம். அப்புறம் விரிவாக்கம் தருவேன். அடுத்த கேள்விக்கு போவோமா? அடுத்த கண்டுபிடிக்க சரோஜினி சோதரா சொல்லுங்க. இயந்திரங்களில் ஆணிகளுடன் சேர்த்து இருக்க பாவிப்பார்கள். இயந்திரங்களில் ஆணிகளுடன் சேர்த்து இருக்க பாவிப்பார்கள். சில தோட்டக்காரர் கந்துகளை பிடுங்கி இப்படியும் வைப்பார்கள். அடுக்கு இல்லாட்டி நீரை. தவறு. பத்மினி சொல்லுங்க. இயந்திரங்களில் ஆணியுடன் பாவிக்கிறது. ஆணியுடன் பாவிக்கிறோம். சில கன்றுகளை இப்படியும் செய்வார்கள். சில கன்றுகள் வரிசை. தவறு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. நட்டு. நட்டு என்பது சரியா? நட்டுகளை பிணைக்கிறே இல்லையா? என்ன மறுமொழி? நட்டு 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 நடுகிறது. நட்டுவா? மரங்களுக்கு நட்டு. நட்டு நட்டு ஆங்கில சொல்ல நட்டு இல்ல தமிழ். ஆங்கில சொல்லு. நட்டு நட்டுன்றது. நட்டுன்னு சொல்லி இயந்திரங்களை ஆணியோட சேர்த்து பூட்டுறது நட்டு. அதை நட்டுன்னு தான் சொல்றேன். தமிழ் சொல்ல நட்டு தானே. அடுத்தது இப்ப யார் சொன்னது? ராஜினி அல்பம் சொல்ல அதிகமானோர் சேர்த்து இதை செய்து விடுவார்கள். இதை செய்து கொள்வார். அதிகமானோர் சேர்ந்தால் இதை செய்து கொள்வார். பனை தென்னங்களில் அதிகமாக வாழும் இடங்களை இப்படி அழைப்பார். தவறு. வாணிமோகன். சரியா? நவலன். அதிகமானோர் சேர்ந்து இதனை செய்து கொள்வார்கள். பனை தென்னை அதிகமாக வளரும் இடங்களை இப்படி அழைப்பார். நவலோதி சொல்லுங்க. நவலோதி நிக்கிறீங்களா? ஈஸ்வரன் அவர்கள் சொல்லுங்க. சாந்தினி திரியரங்கன். தோப்பு. தெரியலையா? தோப்பு என்று சொன்னா நான் ஒரு தோப்பை போன்றுதான் இன்னொரு சொல்ல கொண்டு வருவோம். தோப்பு வாரது. அதிகமான இதை சேர்ந்து இதை செய்து கொள்வார்கள். தோப்பண்டு இந்த இது முதலாவதுக்கு வராது. பனை தென்னைக்கு அதிகமாக வளரும் இடங்களை இப்படி சொல்லுவார். தோப்பன்னு சொல்றது இன்னொன்னு சொல்றது. நான் சொல்லுவா என்ன கேட்கல பொறுங்க வரேன். சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. இருக்கிறேன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. கேட்கிறேன்னு சொல்லுங்க. நீ நான் இருக்கிறீங்களான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நீ சரோஜினி சரியா? இந்த இதுகள் கேட்கல. அதிகமானோர் வாழும் இடங்களா? நெருக்கம் என்று சொல்லு. தவறு. பத்மினி சொல்லுங்க. கூடல். கூடல் என்பது சரியான. கூடல் ஒன்று விடுற இல்லையா? எல்லாருமா சேர்ந்தா பனை தென்னை இருக்கிற பாடத்தை என்னன்னு சொல்றீங்க? பனங்குடல் தென்னங்குடல்னு சொல்றேன் இல்லையா? சரியா? அது கருது. சொல்லுங்க. இனி இது பல இலக்கங்களின் பெயர், மறுபெயர். செய்து கொள்வார்கள், பலன் பெறுவார்கள். பல இடங்களிலா? பல இலக்கங்கள். இலக்கங்களின் மறுபெயரா? மறுபெயர். இது செய்து கொள்வார்கள், பலனும் பெறுகிறார்கள். பல இலக்கங்களின் மறுபெயர். இலக்கங்களின் நம்பரா? தவறு. நம்பர் இங்கிலீஷ் வேர்ட் எல்லாம். வாணி சொல்லுங்க. 10. இல்ல. நாவலோதி திலேத்தவன்.
நிக்கிறீங்களா நாங்களவதி? ஈஸ்வரன் அவர்கள் இது என்னன்னா ஒன்றுமே சொல்லல. சாந்தினி துரையரங்கன் எண் இல்ல, இன்னொரு சொல்லி இருக்கு. இந்த என்னண்டா இது செய்து கொள்வார்கள் பலன் பெறுகிறார்கள். சீட்டு என்று சொல்லி. சாந்தினி துரையரங்கம் சொல்ல இல்லையா நீங்க? இல்ல இலக்கம் எண் எனக்கு அந்த பல இலக்கங்கள் சேர்ந்த மறு பெயர்ன்றது பிடிபடுது இல்ல. சரி அடுத்த அளப்பு சீட்டு வராது. ஆ சீட்டு சீட்டு தவறு. சரோஜினி எழுதிட்டீங்க. பத்மினி சொல்லுங்க. இதுக்கு இது பிரகாசம் கொண்டு வருமா? தவறு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. தெரியல. ராஜினி அல்போன்ஸ் இன்னைக்கு போட்டுங்கிறே ஒரு போடு. ஒன்றும் சொல்லல. வாணிமோகன் ஏலம் இல்ல. நான் சொல்லுவாங்கடா இன்னொன்று. நவலோதி இல்ல போலோடங்க. ஈஸ்வரன் அவர்கள் இது செய்கிறவர்கள் பலன் பெறுவார்கள். இது பல இலக்கங்களின் மறுபெயர். சாந்தினி சொல்லுங்க. சீட்டு வருமோ? சீட்டு வராதுங்க. நான் சரோஜினிகிட்ட கேட்க இல்லையே. யோசிக்கிறேன் இல்லைங்க. மற்ற ஆட்களுக்கு இல்லைங்க. தெரிஞ்சு வர சொல்லட்டும் அல்லது யாரும் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாப்போம். சீட்டு வராதா? தவறு. எண்ணன் தவறு. எண்ணண்டா ஒரு ஒன்றுக்கு சரி. ஆனா மற்றதுக்கு கூட்டு செய்து கொள்வார்கள் பலன் பெறுவார்கள் என்றா கூட்டு இலக்கு வருமா? இலக்கு செய்வது கூட்டு. தவறு. சரி, அதே நான் இதுல வைக்கிறேன். நிலுவை நிலுவையில இருக்கிறது. இப்ப யாரு சொன்னது? பத்மினின்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது விஞ்ஞானிகள் பலதை கண்டுபிடித்தவர்கள். இனி யாரு? நேமிஸ் பிலிப்ப. விஞ்ஞானிகள் பலதையும் கண்டுபிடித்தனர். ஒரு விஞ்ஞானி இதை கண்டுபிடித்தார். பனங்காயில இதுவும் ஒரு பகுதி. விஞ்ஞானி கண்டுபிடித்தார் பனங்காயில் ஒரு பகுதி. குமிழ். வாழ்த்துக்கள். குமிழ் என்பது சரியான. குமிழ் அந்த பனங்காய் இந்த முதல் முன்னுக்கு இருக்கிறத குமிழ் என்று சொல்றேன் இல்லையா? சொல்றீங்களா நீங்க? வாழ்த்துக்கள். நீங்க சொல்லி என்ன இது பூரானா? என்ன மறுமொழி? குமிழை கண்டுபிடித்த தோமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்க. குமிழ் அந்த பனங்காண்ட அந்த மேல் மூடி என்னன்னு சொல்றது? அதத்தான் குமிழன்னு சொல்றவே. என்னன்னு சொல்ற நீங்க? குமிழன்னு அதை சொல்றது. மூலன்னு சொல்லுவான். மூள் அது மூள் இல்ல, குமிழ். இது குமிழ் தெரியும். குமிழண்டு அல்லாட்டி அதே மூலன்னு சொல்றதோ ஏதோ நாங்கள் அந்த ஒவ்வொண்டா எடுத்து அப்படி ஒண்ணு எடுத்து சொல்லல. சரி, 3 கேள்வி நிலுவையில் இருக்கு. திரும்பி நான் சொல்றேன்னா உங்களுக்கு இலவாகி தருகிறேன். சிலருடைய தலைமையை பார்த்து இப்படி கூறுவர். மரம் செடி கொடிகள் இப்படி வளரும். யாராவது சொல்லுங்க. உதிர்மன்னு சொல்லுமா? அந்த கொட்டுன்றத உதிர்றத அப்படி வரும். சிலருடைய தலைமையை பார்த்து இப்படி கூறுவர். செம்பட மரம் செடிகளில் இப்படி வளரும். கரு என்று சொல்வார்கள். கருண்டு வளருது இல்ல. கிசு இல்ல. இப்படி வளரும். சொல்வீங்க. மரங்களை எல்லாம் இப்படி எல்லாம் வளர்ந்துருக்காங்க. நடு இல்ல. யாராவது சொல்லுங்க பாப்போம். கிளை இல்ல. கடகடவென்று வளரும். கடகடண்டு இல்ல. மரம் செடி கொடிகள் இப்படி வளர்ற பார்த்துட்டு நாங்க இப்படி பார்த்துட்டு சொல்லுவோம். மரங்கள் நிலத்தில எல்லாம் அந்த செடிகள் எல்லாம் வடிவா இப்படி வளர்ந்துரு. பசுமை தலைமை இருக்கு. அப்படி பசுமையா இருக்கிற இல்ல. அது போல
பச்சை பசேலண்டு. இல்ல செழிப்பு 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 இல்ல செழிப்பு படர்ந்து வந்துடுது, செழிப்பெல்லாம் வந்துடுது. மரஞ்செடி. நெளிவு நெளி நெளியில மரங்கள் நெளிவா இல்ல. மரம் இப்படி ஓங்கியாண்டு சொல்லு, ஓங்கி வளர்ந்துருக்கண்டு. ஆனா முடிக்கு இல்ல. சொல்றல தனியா. உயரமா வளரும். நெடுத்து நீளம். படைய ம் என்ன சொன்ன நீங்க? படை ஒரு சொல்லு சரி, ஒரு எழுத்து சரி. இப்ப கடை படரும் படரும். இல்ல, ஒரு எழுத்து சரி, ரெண்டு எழுத்து சொல்லிது, ஒரு எழுத்து வா சொன்னதுல சரி. யாருங்க இதையா சொல்லி கடகடண்டு வளருதுன்னு சொல்லுவோம். ஒரு எழுத்துல ஒரு ரெண்டு எழுத்துல சொன்ன வாய்வா, இல்ல ஒரு இல்ல, எழுத்தை விளக்கிட்டு இன்னொரு எழுத்தை வச்சுட்டு சொல்லுங்க. அதான் சொல்றோம். டானா சரியாண்டா காணா போடுறோம். ஆ? காணா போடுறோம் கடகடண்டு. என்ன வாணி அவ சொன்னது படியண்டு, ஒரு எழுத்தை விளக்கி போட்டு இன்னொரு எழுத்தை சேர்த்து சொல்லுங்க அப்போ. சடை. ஆ? சடை. சடை. சடைச்சு போயிருக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? இதுக்கு சடையா தலைமையில் வளர்ந்துருக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? சடைச்சிருக்குன்னு சொல்லுவாரு. ஓமம். சாந்தினி சொன்ன நீங்க என்ன? அடுத்தது இது ஒருவருக்கு ஒரு தொடர்பானது, ஒரு பரிமாற்றம் இப்ப இல்லை இது. சரியா? சில மரங்களில் இதில் இந்த பிரயோசனம் உண்டு. யாராவது சொல்லுங்க. நாங்க இப்ப வாழை மரங்கள் இதுகளை பார்த்தா நாங்க இதை பண்ணுவோம். மடல் மடல் என்பது சரியான மடல் போஸ்ட்கார்டு இப்ப இல்லையல்ல, இப்ப குறைஞ்சிட்டது. மடல் வாழையில இருக்கிற மடல், வாழைக்கு ஒரு புள்ளி. அடுத்த இன்னொன்று இருக்குது நிலுவையில. அதிகமானோர் சேர்ந்து இதை செய்து கொள்ள சொன்ன நீங்களே இல்ல என்ன? கூடல் சொன்னாங்க. யாரு சொன்னது? நான் பத்மினி சொன்னேன். பத்மினி, சரி, நான் போட்டு. அவ ரெண்டு தான் நிலுவையில இருந்திருக்கிறோம், ரெண்டு தான் இருந்தது. நான் 3 சொல்லி இருக்கிறேன். இலக்கங்களுக்கு வந்துட்டுதா மறு பெயர்? என்ன சொன்னீங்க? இலக்கத்துக்கா வந்துட்டுதா பதில்? பல இலக்கங்கள் சேர்ந்து இந்த மறுபெயர் இலக்கங்களின் மறுபெயர். வாரம் பாருங்க. காட்டு மீன் சில மரங்கள் சில இது நான் பார்க்கல. இது பல இலக்கங்களில் மறுபெயர். இது செய்து கொள்வர்கள் பலன் பெறுகின்றார்கள். இப்ப கோயில்களை நினைங்கோ, ஒரு ஆஸ்பத்திரியை நினைங்கோ. இலக்கங்களின் மறுபெயரா? ஆமா. இல்ல, கியூவில வரிசையில நிக்கிறது, அது ஒரு சொல்லாது. இது ஒரு பல இலக்கங்களில் ஒரு மறுபெயர். இது செய்து கொள்பவர்கள் பலன் பெறுவார்கள். தொகை. சேர்க்கை. சேர்க்கை. கோயில்களை நினைங்கோ, ஹாஸ்பிட்டல நினைங்கோ. சேர்க்கை என்று சொல்றேன். சேர்க்கை இல்ல. ஹாஸ்பிட்டல்ல விரிவாக்கம் தந்திருக்கு. வரன் இலக்கத்துக்கு மறுபெயர் இருக்கு தானே. எண்ணு சொன்னீங்க, வேற ஏதோ சொன்னீங்க. இன்னொரு இது இருக்குது, இன்னொரு சொல்லும் இருக்கு. டாக்டர். இலக்கத்துக்கா? இலக்கங்களின் மறுபெயர். இது செய்து கொள்வர்கள் உண்மையாக பலன் பெறுவார். ரெண்டு பக்கத்தாலும் கொடுக்கிறவர்களுக்கும் பலம் இருக்குது, வாங்குறவர்களுக்கும் பலன் இருக்கு. வட்டிக்கு சீட்டு. கோயில் வழியா சீட்டு போடுறா? இலட்சம். இல்ல, இலக்கத்துக்கு மறுபெயர்
இல்ல திருநூறு கொடுக்கணும், சந்தனம். கொடை ஹாஸ்பிட்டல்ல நினைவு கொண்டு சொன்னேன் நான். கோயில்ல நினைவு கொண்டு சொன்னேன் நான். தானம் நினைச்சா என்ன ஆ? சொல்றது? தானம் தானம். எக்ஸ்ட்ரா தானம் என்பது சரியான பதில். தானம் எண்ணுக்கு தானம் என்று சொல்றேன். இப்ப கண்டுபிடிச்சு நீங்க அந்த கொடுக்கிறவருக்கு நல்லது வேண்டவருக்கு நல்லதுன்றா தான் கண்டுபிடிச்சு போட்டு தானம் தானம் கொடுக்கிறார்களும் பலன் பெறினும் வாங்குறார்களும் பலன் பெறினும். தானம் அன்னதானம் கொடுக்கிறது, ரத்த தானம் கொடுக்கிறது, தானம் தானம் மற்ற தானம் பெண்கள் தானங்கள் என்று சொல்றது இரத்த தானம் பெண்ணுக்கு தானம் என்று சொல்றீங்களே இல்லையா? இரத்த ஓ, தானம் இந்த தானம். சரி கெட்டிக்காரி நல்ல வடிவா கண்டுபிடிச்சிருக்கிறீங்க ஜியா நடேசன். நீங்கள் அந்த தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த தானத்தை எங்க கொண்டு வந்து பொறுத்துறதண்டு. சரி, வாழ்த்துக்கள். என்ன யோசிச்சு எடுக்கிறான். உண்மையா இது மூளைக்கு நல்ல இதுதான். நீங்க கஷ்டம், உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டம். சரி, பத்மினி வேலைங்க நல்ல வேலை உஷாரா இருக்கு மூளைக்கு. பத்மினி 3 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க, நீ 4 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. ராஜன் இப்ப 2 சொன்னாங்களே, 2 புள்ளிகள் கொடுக்குறேன்னு சொன்னேன் நான். என்ன சாந்தினிக்கு 2 புள்ளி. இதுல வேற யாரு சொன்னது? இதுல எனக்கு மடல் சொன்னேன் நான். மடலண்டுக்கு வாணிக்கு 2 புள்ளி. மடல் அது எங்க வர சொன்ன? மடலண்டு சொல்ற மதியா போஸ்ட் கார்ட்டை தான் அதிகம் சொல்றவையால். வேற யார் சொன்னது? சடையண்டு சொன்னதாரு? நான் தானுங்க. அது 5 புள்ளி. சரி சரி. பத்மினி 3 புள்ளிகள், நேவில் பிலிப் 4 புள்ளிகள், ராஜ்நேலஸ் 3 புள்ளிகள், வாணி 3 புள்ளிகள், நாங்கள் ஈஸ்வரன் 3 புள்ளி. வாணி ஆரம்பத்துல 2 சொன்ன ஞாபகம் இல்லையா? இது உங்களுக்கு சரி வராது. இல்ல நீங்க 3 தான் சொன்னீங்க. தை சொன்ன நான். ஆ? தை சொன்னது. ஆமாம், தை. தை சொன்னீங்க நீங்க. தை மடல் தான் அப்படியாண்டா. ஓகே, அது 2 புள்ளி தந்திருக்கிறேன் எனக்கு. ஈஸ்வரன் 1 புள்ளி, சாந்தினி துரியனுக்கு 5 புள்ளிகள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். அழகான கேள்விகள். நல்லா குழப்பிட்டீங்க, இன்றைக்கு நல்லா கசக்கிட்டீங்க. கசக்கிட்டீங்க. நல்ல விஷயம் அது, எங்களுக்கும் நல்லதான மூளைக்கு. நல்லா கேள்விதான், மண்டையை போட்டு குழப்பி. இல்லை, அந்த 2 மணி எழுதினதை எல்லாம் பொருந்திச்சது. அதுதான் நீங்களும் அறிகிறீங்க, நானும் அறிகிறேன் தானே. அதில் அந்த வந்து பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து அன்புறவுகளுக்கும், கலைவாணி மோகன் அவர்களுக்கும், இந்த பாமு அதிபர் அவர்களுக்கும், இந்த தளந்தந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், ஆசா சிலேட்டுக்கு உதவியும் அருள்குமார் அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் குறைச்சி அடுத்த அளவும் சந்திப்போம். மணி வணக்கம். நன்றி சொன்னா நீங்க மியூட்ல நிக்கிறீங்க. சொல்லுங்க. 2வது பகுதி இன்ட்ரெஸ்டாக போச்சுது. 1வது பகுதியும் அதே போல வேகமாக போச்சுது. இந்த இது அந்த ஊழல் நிறைந்தது வந்து ஸ்ரீலங்காவும் முன்னேறி வருகிறது. குறைந்த 180 181 இருந்தது, இப்போ 102க்கு வந்திருக்குது. முடிவா இல்லதடியா அந்த இலங்கையை பற்றி கூப்பிட இல்லை. இந்தியாவும் முன்னேறி 91ல நிக்குதுன்னு சொன்னீங்கள். வெனிசுலா வந்து ஊழல்ல நிறைஞ்ச நாடா? அது 3வது இடத்துல இருக்குது வெனிசுலா. எல்லாம் அந்த கடத்தல் எல்லாம் கடல்ல கடத்தி கொண்டு போறதுகள் எல்லாம் பெரிய இதுதானே. அது எல்லாம் அவையல் தானே எல்லாம் செய்யணும். அது கடத்தல கப்பல்கள் வர்றது மற்ற தமிழாக்கள் எல்லாரையும் கனவரையும் கடத்தி வச்சிருக்கணுமா மீன் இருக்கிறாங்களா? அதுல ஒரு வதந்தியா இருந்த செய்தியா இருந்தது முந்தி. கப்பல் கடத்தல்ல எரித்திரியா மிகவும் எரித்திரியா இல்ல, அவங்க அந்த துவக்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு உடுப்புகள், ஆமி உடுப்புகளை எல்லாம் போட்டுக்கொண்டு அந்த கப்பல்களை கடத்துறதெல்லாம் படம் போட்டு காட்டணும். என்ன ஆமி மேல உடுப்புகளை போட்டு. பூமிக்கு அருகில் இருப்பது வெள்ளியா? ஆமா. சரியா, நன்றி, மிக்க நன்றி. நன்றி எல்லோருக்கும். இரவுக்கு வருகின்றது அறிவு கலைஞன் தோப்படு ஜியா நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம்.